Dear students, welcome to Abbas Mathematics 10th Standard Statistics and Probability புள்ளியலும் நிகழ்தகவும் 5 மதிப்பெண் வினாக்கள். ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9, 35, 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7 மடங்காக அல்லது பகா எண்களாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. சரி, இப்போ S = 3, 5, 7 அன்சோவான் 37 அதில் உள்ள எல்லா நம்பரையும் எழுதிக்கிறணும். நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கு? 7 மடங்காக அல்லது பகா எண்களாக இருக்கக்கூடியதுக்கான நிகழ்தகவு காண்கன்னு கேட்டிருக்கு. இப்போ 3, 5, 7, 9 அன்சோவான் 37 இதில் இருக்க மொத்த டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதை கூறிவெளி N(S) = 18. ஆமாம், நம்ம என்ன எழுதணும்? A என்பது எடுக்கப்படும் ஒரு சீட்டு 7 மடங்காக கிடைத்தல். 7 என்பது 7 மடங்காக கிடைத்தல் அப்படின்னு எழுதிக்கணும். 7 மடங்குனா 7, 14 கிடையாது, 21, 28 கிடையாது, 35. அப்போ 7, 21, 35 இது 3 டேர்ம் தான் இருக்குது. அப்போ அந்த டேர்மை தான் ஏன்னு எழுதிக்கிறோம். அந்த டேர்ம் தான் நமக்கு தேவையான ஏ. பார்த்துக்கோங்க, A = 7, 21, 35. அப்போ N(A) = 3. அதில் உள்ள உறுப்புகள், மொத்த உறுப்புகள் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ P(A) = N(A/N)(S). அப்போ 3/18. இதை அடிக்க முடியும், கேன்சல் பண்ணால் 1/6 வரும். இருந்தாலும் இதை அடிக்கக்கூடாது. ரெண்டாவது, பகா எண்ணாக இருக்கன்னு கேட்டிருக்காங்க. பகா எண்ணாக இருக்கணும்னா அங்கே கணக்கில் இருக்கக்கூடிய பகா எண்கள். பகா எண்கள்னால் 2, 3, 5, 7, 11 அப்படித்தான், அதுதான் பகா எண்கள். ஆனால் நம்ம இங்கே என்ன செய்யணும்னா எஸ்ஸுக்குள்ளே இருக்கிற பகா எண்கள் எழுதணும். இங்கே 2 கிடையாது, அதனால் அது எழுதக்கூடாது. அதனால் 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. பகா எண்ணா என்ன அர்த்தம்னா அந்த நம்பரை வேறு எந்த எண்ணும் என்ன செய்யாது, டிவைட் பண்ண முடியாது. அந்த நம்பரை மட்டும், அதே நம்பர் தான் டிவைட் ஆகிக்கணும். அதனால் இதில் இருக்க மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் B 11. பியில் உள்ள உறுப்புகள் B 11 இருக்குது. P(B)ங்கிறது N(V/N)(S). அப்போ 11/18. மேலும் அடுத்து ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா பொதுவான உறுப்பு 2க்கு இருக்குது. 7ங்கிற ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்குது. அப்போ N(A)/B = 1. அப்போ P(A)/B = N(A)/B/N(S). அப்போ 1/8. அப்போ இதெல்லாம் எழுத வேணாம். தேவையான நிகழ்தகவு ஆர்னா யூனியன், அண்டுனா இன்டர்செக்ஷன். OR அல்லதுன்னு போட்டால் யூனியன் போடணும். அண்டு மற்றும் அப்படின்னு வந்தால் இன்டர்செக்ஷன் போடணும். அப்போ P(A) யூனியன் B = P(A) + P(B) - P(A)/B. அதுக்குள்ளே வேல்யூ இதனால் அடிக்கலைன்னா 3/18, 11/18 - 1/18. இப்போ மீட்சிமா எல்சிஎம் 18, 18. 3 + 11 - 1. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 10, 11 அப்படி பார்த்து கூட்டி கழித்து பார்த்தோன்னா 13/18. இதுதான் நமக்கு தேவையான அந்த நிகழ்தகவு. அடுத்து பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு 5 மார்க். அது இந்த கணக்கு ஒரு நிகழ்த்தம் கூட்டல் தேற்றத்தை தான் பயன்படுத்தணும்.
ஆனால் வெரி இம்பார்ட்டண்ட் பாருங்கள், சீரான 3 நாணயங்களை ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு காண்க. அதிகபட்சம் குறைந்தபட்சம் ஒரு பெரிய சிக்கல் நமக்கு புரியாமல் இருக்கும். நம்ம மிஸ் என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சொல்லுவாங்க, ஏண்டா உன்னால் அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க் கூட எடுக்க முடியலையா பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் பேப்பர் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க. அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்னா குறைந்தபட்சம் 35. குறைந்தபட்சம் 35னா 35ல் இருந்து 100 வரையிலும். அப்போ 35 எடுத்தாலும் பாஸு, 36, 37, 38 அன்சோவான் 100 வரையும் போட்டாலும் பாஸுங்க. அதைத்தான் குறைந்தபட்சம் சொல்கிறது. அதே மாதிரி அதிகபட்சம் எத்தனை மார்க்கு? 100 மார்க்கு. அதான் சென்டம் மார்க் எடுத்தாச்சு, 100% நிகழ்தகவு 1. அப்போ சென்டம் மார்க் எடுக்கிறது அதிகபட்சம். அப்போ சென்டம் மார்க் எடுத்த அதிகபட்சம்னா 100 வரலாம், 99 வரலாம், 50 வரலாம், 10 வரலாம், 0வும் வரலாம். அப்போ 0வில் இருந்து 100 வரையிலும், புரியுதா? அதுதான் என்னது அதிகபட்சம். 100 தாண்டிடக்கூடாது. அப்போ இங்கே உள்ளது அதிகபட்சம் 2 தலைகள், மொத்தம் அதிகபட்சம் 2 தலை தான் இருக்கணும். அதே மாதிரி குறைந்தபட்சம் 2 தலைகள். அப்போ எஸ் உனக்கு தெரியும், ஹெச் இதனால நான் மனப்பாடம் பண்ணிக்க. என்ஆஃப்எஸ் எத்தனை? 8. ஏ என்பது அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அதிகபட்சம் என்ன இருக்கணும்? 2 பூ இருக்கணும். அதிகபட்சம்னாக்க 2 தான், அதிகபட்சம் 2 தான் இருக்கணும். அதிகபட்சம் 2 பூக்கள், அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 பூக்கள். அப்போ இது ஹெச்சுங்கிறது பூக்களே இல்லை. அப்போ அது 0ன்னு ஒன்று வரணும், 1ன்னு ஒன்று வரணும், 2ன்னு ஒன்று வரணும். அப்போ அதாவது இந்த பூவே வராமல் இருக்கலாம், அல்லது ஒரு தவணை பூ கிடைக்கலாம், அல்லது 2 தவணை பூ கிடைக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இது பூவே வரல, ஒரு தவணை பூ கிடச்சிருக்கு, ஒரு தவணை பூ கிடச்சிருக்கு, ஒரு தவணை பூ கிடச்சிருக்கு, அப்புறம் 2 தவணை பூ கிடச்சிருக்கு. ஒரே ஒரு டேர்மை விட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதணும். ஒரே ஒரு டேர்ம் என்னன்னா எல்லாமே டி, அது வரக்கூடாது. அப்போ P(a) N(a)/N(s). அப்போ 7/8. அடுத்து B என்பது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்கும். குறைஞ்சது 2 தலை தான் இருக்கணும். அப்போ 2ன்னா என்ன அர்த்தம்? 2க்கு மேலே. அப்போ ஹெச், டி. அப்போ N(b) 4. அப்போ P(b) N(b)/N(s). அப்போ 4/8. அதுக்கடுத்து நமக்கு ஏக்கும் பிக்கும் காமன் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். ஏக்கும் பிக்கும் காமன் டேர்ம் இருக்கான்னா ஹெச்டி இந்த 4 நம்பர் காமன் டேர்மாக வந்துடுது. 2 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2க்கு இருக்கிற 4 டேர்ம் எடுத்து எழுதிடணும். அப்போ P(a/b) N(a/b/N(s). அப்போ என்ன நடத்திருக்கு? 4/8ன்னு நடத்திருக்கு. அப்போ தேவையான நிகழ்தகவு, இந்த ரெக்வயர்டு ப்ராபபிலிட்டி என்ன? கணக்கெடுத்து எழுத வேண்டியதானே. P அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க, அவ்வளோதான் போடணும். அப்போ அந்த வேல்யூ இப்போலாம் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் பண்ணியாச்சு, நமக்கு 7/8ன்னு கிடச்சிருக்கு. புரிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து வாங்க, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSயிலும் மற்றும் 11 பேர் NCC மற்றும் NSS ஆகிய இரண்டிலும் சேருகிறார்கள். ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
அப்போ என்சிசியிலிருந்து ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல் இருந்தது எத்தனை பேர், அதுக்குள்ள ப்ராபிலிட்டி. இந்த மாதிரி என்எஸ்எஸ்ஸில் இருந்து ஆனால் என்சிசி இல்லாமல் இருப்பது எத்தனை பேர், ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஏங்கிறது என்சிசியில் சேருதல், பிங்கிறது என்எஸ்எஸ்ஸில் சேருதல்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ஆர்எஸ் வந்து மொத்தம் எத்தனை பேங்க இருக்காங்க, மொத்தம் 10 பேர் இருக்காங்க. என் ஆஃப் ஏன்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்க, 28 பேர் இருக்காங்க. இந்த கணக்கில் கொடுத்துருக்கேன், 28 பேர் இருக்காங்க. அதே மாதிரி என் ஆஃப் பி வந்து 30 பேர், ஏக்கும் பிக்கும் ரெண்டும் பொதுவாக உள்ளவங்க 18 பேர். புரிஞ்சிருச்சா? இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா, இப்போ பாரு, இது வந்து ஏ, இது பி. உனக்கு புரிதற்காக தான் இந்த வென் டயக்ராம். ரெண்டுமே படிக்கிறவங்க எத்தனை பேர், 18 பேர். இப்போ இந்த 28லேருந்து 18 கழிச்சா எத்தனை கிடைக்கும், 10 கிடைக்கும். அதே மாதிரி 30லேருந்து 18 கழிச்சா எத்தனை கிடைக்கும், 12 கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? ஆமாம். அப்போ என்சிசியிலிருந்து ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தொகை மட்டும் காண்கன்னா பி ஆஃப் ஏ மட்டும், இது மட்டும்தான் நம்ம சொல்லணும். அப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 10 பை மொத்தம் எத்தனை பேர், 50. அதை அடிச்சுட்டா 1/5. அவ்வளோதான். அடுத்து என்எஸ்எஸ்ஸில் இருந்து ஆனால் என்சிசியில் இல்லாமல் இருக்க. என்எஸ்எஸ் இந்த இருக்குது, இதில் என்சிசி இது வேறு இது இருக்குது. அப்போ இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு மீது உள்ளது எத்தனை இருக்குது, 12. அப்போ பி மட்டும், பி வந்து 12/50 ஈக்குவல் 4/25. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஒன்றுனா என்ன அர்த்தம், ஒன்று ஏ மட்டும் வரணும் அல்லது பி மட்டும் வரணும். அப்போ ஏ மட்டும் வரணும்னா 10/50, பி மட்டும் வரணும்னா 12/50. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டோம்னா 22/50. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 32/50. அப்போ அதை அடிச்சிட்டோம்னா 11/25. புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அதனால் இந்த சம்மெல்லாம் பார்த்துக்கங்க, பரீட்சை கண்டிப்பாக வரும். விட்றாதிய ஸ்கோர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.